இவங்கெல்லாம் சும்மா விடலாமா? சும்மா விடக்கூடாதுல்ல. இப்படி விட்டா நல்லா இருக்காது. இசை பாடி வாழ்த்த வேண்டும். ஆகையினால காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை வழி நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் முன்னழகை பெற வேண்டும். திருமகளும் முன்னழகை பெற வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை வழி நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் முன்னழகை பெற வேண்டும். திருமகளும் முன்னழகை பெற வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். திருமகளை தர வேண்டும். திருமகளை முன்னருளை தர வேண்டும். குமரி கடலிலே சுமந்தமான கொள்ளலிலே குமரி நீயும் நானும் ஆடுவோம். அது பேசாத கதைகள் எல்லாம் பேசுவோம். பூம்புகாரி நாயகியாம் புனிதமுள்ள குணமதியாம் கண்ணகி போல் நீ இங்கு வாழணும். நாம் சந்தோஷ ஊஞ்சலிலே ஆடுவோம். சந்தனம் பூசுவோம், சந்தமிழ் பாடுவோம். சந்தனம் பூசுவோம், சந்தமிழ் பாடுவோம். சந்தோஷ ஊஞ்சலிலே ஆடுவோம். நாம் சந்தோஷ ஊஞ்சலிலே இப்படியே பாடிக்கொண்டே வெளிமலை சாவலின் அருகாமையிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய இனிமையான ஒரு ஓசையாக்கப்பட்டது எனக்கு கேட்டது. அப்படியே உங்களை பார்த்து உங்களிடத்திலே உங்களை பற்றிய ஒரு சில விவரம் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அனைத்து விவரம், நீங்க யாரு, உங்க கணக்கு என்ன, உங்க தராதரை என்ன அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட என் வாயால நான் அதை கேட்கணும். அந்த விவரத்தை உங்க வாயால பதில சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஆசைப்படுறீங்களா? எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம். எல்லாத்துக்குமே ஆசைப்படலாமா? இப்ப எதுக்கு ஆசைப்படணுமோ அதுக்கு தான் ஆசைப்படணும். இப்ப நீங்க எதுக்காக ஆசைப்படுறீங்கன்னு சொன்னீங்க? எதுக்காக ஆசைப்படுவாங்க? இருங்க வரேன். இப்ப நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நாளைக்கு வந்து ஆசையே கிடையாது. அதானே முக்கியமா ஆசைகளே கிடையாது. முக்கியமா உங்களுக்கு ஆசை இருக்க கூடாது. ஆசைனா 3 ஆசைலாமா இருக்க கூடாது. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இது 3 தான் இருக்க கூடாது. ஆனா மத்தவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கலாம்ல. உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கத்தானே ஆசைப்படுறீங்க. ஆமா, கேளுங்க சுவாமி. தட்டங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் சொல்லியிருக்காங்க. ஏதோ எனக்கு தெரிந்த வரை எட்டிய வரை சின்ன பிள்ளை இருந்துட்டாலும் கூட நீங்க எனக்கு தகப்ப மாதிரி தெரிஞ்ச வரைக்கும் கூறுகிறேன், எடுத்து சொல்றேன். கேளுங்க, என்ன விஷயம்னு கேளுங்க. இதை சொல்றேன். மண்டு வெளி கற்கண்டு மொழி மாதே மலைநாடு மேதக்கர் சோழ வளநாடு சோறுடைத்து புள்ளியிற் கொண்டு தென்னாடு முத்துடைத்து தென்னீர் வயல்தொண்டை நன்னாடு சான்றல் உடைத்து நாடுகளிலே பல நாடுகள் இருந்தாலும் கொண்ட தென்பாண்டி நாடு, குடநாடு, குட்டநாடு, கற்கா நாடு, வேநாடு, பண்டி நாடு, அருவா நாடு, அருவா வடதில் நாடு, மலைநாடு, புனல் நாடு, சீத நாடு என்று சொல்லக்கூடிய நாடுகளிலே உங்களுடைய நாடு எது? இல்ல கேட்டீங்க. நான் இப்பதான் உங்கள்கிட்ட சொன்னேன், சின்ன பிள்ளை இருந்தாலும் எனக்கு எட்டிய வரை நான் சொல்றேன்னு. ஆனா என் இடத்துல வந்து நீங்க என்கிட்ட பிரச்சனை பண்ண நினைக்கிறீங்க பாரு. என்ன பிரச்சனை பண்ண? இப்ப நான் உங்கள்ட்ட என்ன கேட்டேன்? இல்ல என்கிட்ட வந்து நீங்க பிரச்சனை, நீங்க முன்னாடியே உங்களை நான் கேட்டுக்கணும். கரெக்ட் போடுறானு எதுக்கு சொன்னீங்க? கல்லும் கரடும் போல அப்படின்னு சொன்னா காரணம் இல்லாம தோரணம் கட்டுவாங்க. உள்ள வரணும் அப்படி சொல்றீங்க. அதுக்கு என்ன காரணம்? எதுக்கு அப்படி சொன்னீங்க? பேரும் பிறகுன்னு சொன்னேன். அதுக்கு காரணம் இருக்கு. மாசம் 10 போல வாழணும் அப்படின்னு அதுக்கு நான் காரணம் வச்சிருக்கேன். காரணத்தை சொல்லுங்க. காரணம் இருக்கட்டும். அதை கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன சாமி, என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஆனா உங்களை பார்த்தவனே நான் எப்படி தெரியுமா தெரிஞ்சு, உங்க முகத்தை பார்த்தவனே இலையின் இறகும் போல கொடியும் காலும் போல, இலையின் இறகும் போல கொடியும் காலும் போல மூக்கும் பலம் போல உங்களை பார்த்தவனே அப்படி தெரிஞ்சு.
ஆனா நீங்க இப்ப கரடு முரடான பார்த்து எதுக்காக அந்த வார்த்தை சொன்னீங்க நீங்க சொல்லுங்க. ஏன் இடத்துல வந்து நீங்க என்ன சொல்ற காரணம் என்ன? ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு விளக்கம் தெரியல அப்படின்னா சந்தேகம் என்கிட்ட கேக்குறீங்க. கேக்குறது எந்த முறையில கேட்கணும்? இருங்க சாமி. இருங்க, விளக்கம் தெரியுது தெரியல, நீங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தத்தை சொல்லுங்க. அப்படியா? இப்ப நீங்க எந்த முறையில என்னை பார்த்து நீங்க கேட்டிருக்கணும், சாமி அப்படி சொல்லி வாழ்த்துனீங்களே, கல்லும் கரடும் போல முள்ளும் முரடும் போல அப்படின்னீங்களே, இது விளக்கம் என்ன சாமி அப்படின்னு கொஞ்சம் பணிவா மரியாதையா கேட்டாங்க அப்படின்னா இருங்க சாமி, மரியாதை கேட்கறதுல கேட்பேன். இது ஏன் இடம், நான் கேட்கலாம் உங்களே, நீங்க எப்படி என்ன கேட்கலாம்? உங்க இடம்னா அப்படி பேசுவீங்களா நீங்க? இருங்க சாமி, வந்தவங்கள வரவேற்பது எங்க குல பண்பு. வரவேற்பீங்க. இப்ப இருங்க, உங்களுக்கு ஏதாவது குறை வச்சனா? இல்ல. வரவேற்புல ஏதாவது குறை இருந்துச்சா? கிடையாது இல்ல. அப்ப எதுக்காக நீங்க அந்த அர்த்தத்தை சொன்னீங்க? ஏன் அந்த வார்த்தையை சொல்றீங்க? ஏமா உன்னை வாழ்த்தை சொன்னேமா, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. எத்தனை இதா இருக்கு, எவ்வளவோ இருக்கு வாழ்த்துறதுக்கு. அது ஏங்க என்னை பார்த்தா என்ன கல்லு முள்ள மாதிரி கரடு முரடா தெரியுதா? இருங்கம்மா, என்னை பார்த்தா அப்படி தெரியுதா? அப்படி எல்லாம் மொக்கு தக்கமா தாமா இருக்கு. அப்படிதாம்மா தெரியுது, கல்லு கரடு போல தான் தெரியும். ஆமா, இந்த மாதிரி சாமி அந்த மாதிரி ஆளுங்க இருந்தா அப்படிதான் தெரியும். அப்படியா? அவர் ஏமா மொக்கு தக்கமா தானே இருக்கு. எப்படி நீங்க முன்ன பின்ன பொம்பளை பிள்ளைய பார்த்து விரல முன்ன பின்ன பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டு மாட்டாரா? சரி, சொல்லுங்க சாமி. ஒரு சரிங்க, உங்களை நான் வாழ்த்து கொடுத்தேன் உங்களுக்கு. அம்மா உங்களை மனதார வாழ்த்துகிறேன், உங்களை அப்படின்னு சொன்னேன், மரியாதையா சொன்னேன். சரி. ஆனா இனிமே அந்த உங்கள்ங்கிற வார்த்தை ஏன் என்ன காரணம் வராதது யாரு இல்ல, நீங்க உங்க பொறுப்பு. இருங்க, நீங்க சொன்னதை கேட்கறதுக்காண்டி வந்து நீங்க வந்து சொன்னது தவறுங்கறீங்களா? வார்த்தை தவறுன்னு சொல்றீங்களா? இந்த மாதிரி வார்த்தை நான் சொல்லக்கூடாது என்ன காரணத்துல சொல்றீங்க? என்ன காரணத்துல நான் சொன்னேன் அப்படின்னா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இருங்க சாமி. அம்மா இப்படி பேச கூடாது. இது பேசாத, இது கதைக்கு நல்லது இல்ல. என்ன கதைக்கு நல்லது? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அப்படின்னா நீ நான் பெரிய ஆளா? நான் பெரிய ஆளு தான் சாமி. ஏன் இடத்துக்கு நான் பெரிய ஆளு தான். இந்த இடத்துக்கு நான் தான் தலைவி. என்ன உங்க அண்ணனுக்கு சொல்லி? எங்க அண்ணனுக்கு இங்க பாருங்க, எனக்கு அப்புறம் தான் அண்ணன். இந்த இடத்துக்கு நான் தான் தலைவி. நான் சொல்றதை நீங்க கேட்கணும். நீங்க சொல்றத நான் கேட்க முடியாது. இப்ப இந்த இடத்துல நாரதருக்கு மதிப்பு இல்ல. இடம் உங்க வீட்டு இடம்னா என்ன வேணாலும் நீங்க பேசலாம். என்ன வேணாலும் பேசலாங்கிறது வேற, என்ன வேணுங்கிறது பேசுறது வேற. அப்ப நான் இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் இங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க இப்படி கதையோட போறீங்களா? இல்ல, இப்ப நான் என்ன குறை சொல்லிட்டேன் உங்களைய? நீங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தான் கேட்டேன். நீ என்ன என்னைய பார்த்து விளக்கம் கேக்குற? ஒரு சரி வந்தவன உன்னை பார்த்து என்னவா கேட்டேன்? அம்மா விவரம் கேக்குறேன் அப்படின்னு. விவரம் கேளுங்க சாமி, நான் எவ்வளவு சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? விவரம் கேக்குறது யாரு? நீங்க கேட்டீங்க, நான் கேட்கணும், நீங்க சொல்லணும். நான் கேட்க நீங்க சொல்ல, அப்படி இருந்தா கதை முறையா போகும். இரு சாமி, அதென்ன நீ என்ன பார்த்து கேக்குறீங்க? நீங்க மட்டும் தான் கேட்கணுமா? ஏன் நான் கேட்டு தெரிஞ்சுக்க கூடாதா உங்களுக்கு? சரி, நீ என்னமா கேக்குற சொல்லுங்க. இல்ல உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்க கூடாதா? உன்னை நான் என்ன வாழ்த்துறேன்? நீங்க முதல்ல கல்லு முள்ளு கரடு முள்ளுனா அதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, முதல்ல என்ன சொன்னேன்? கல்லும் கரடும் போல அப்படின்னு. இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, கற்கண்டு பாத்திருக்கீங்களா? கற்கண்டு பாக்குறது எப்படி இருக்கும்? கல்லு போல இருக்கும், மண்டைய உடைஞ்சு போகும். இருங்க, ஒரு சின்ன விசேஷம் வச்சாலும் கூட கற்கண்டு இல்லாம எந்த விஷயமும் நடக்காது. கண்டிப்பா இனிப்பு இல்லாம எந்த ஒரு விஷயமும் நடக்காது. சொல்லுங்க. அப்ப கல்லும் கரடும் போல அப்படின்னா, கற்கண்டு பாக்குறதுக்கு கல்லும் கரடு போல இருக்கும். கடிச்சு தின்னாதான் தெரியும் இனிக்கும். தின்னுக்கீங்களா? சாப்பிட்டுருக்கனே. தின்னி இல்ல. யாரு இனிச்சுதா? ஏன் சாமி என்ன எப்படி கேக்குறீங்க? எப்படி கேக்குறேன்? என்ன இனிச்சான்னு கேக்குறீங்க? ஆமா, கற்கண்டு இனிச்சு. அதே கையை இங்க நீட்டி கேக்கு. நீட்டுவாங்க. என்ன கையை நீட்டி இங்க பேசுறீங்க? அம்மா இப்ப புரிஞ்சிக்கிட்டே நான் சொன்னதுக்கு மைக் இறக்கணும் வைக்கல. நான் இப்ப சொல்றீங்களா? இல்ல, இந்த மொக்கு தக்கமா இருக்குன்னு சொன்னேன். இந்த பணம் கல்கண்டு தான் நான் சொன்னது. ஆமாண்ணே தானே. பேசாம இருங்க. எந்த நேரத்துல பேசணும், எப்படி பேசணுங்கிற இடத்துல பேசணும். எனக்கு அவருக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. உள்ள பூந்தீங்க பாத்துக்கங்க. அந்த வழி பாக்குறீங்களா? ஒரு அப்ராணிமா ஏமா உங்களுக்கு இருக்காதுன்னு சொன்னேன். ஆக கற்கண்டு போல இனிமையாக நீ வாழணும் அப்படின்னு. இரண்டாவது முள்ளும் முரடும் போல அப்படின்னு. முள்ளும் முரடும் போல அப்படின்னா பலாக்கனி பாத்திருக்கீங்களா? பலாக்கனி பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? முள்ளு முள்ளா இருக்கும். இருக்கும். பலாக்கனி பாக்குறதுக்கு முள்ளு முள்ளா இருக்கும். ஆனா உள்ள அந்த பலாக்கனி கிழிச்சு பார்த்தோம்னு வைங்க, உள்ள பிளந்து பார்த்தோம்னா உள்ள கனிகள் இருக்கும். நீ என்னமா என்ன முறைக்கிற? இல்ல, நான் உங்களை இருங்க, நான் இப்பதான் இடத்த மாத்தினேன். திரும்ப திரும்ப என்னால மைக்க இறக்க முடியாது. ஆமா, இந்த கை நீட்டி பேசுற வேலையே எங்கிட்ட இருக்க கூடாது. பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கணும். கை நீட்ட வேற என்ன இப்படி இருக்கவா? கையை வேற நீட்டமா செய்வேன். வாய் இருக்குல்ல, சொல்றோம்ல, அதென்ன இப்படி கை நீட்டி நீட்டி சொல்றீங்க?
ஒன்னே நான் பேசல, கதையை கவனிச்சா கவனி. நீ கேட்டதுக்கு நான் இங்க பதில் சொல்லிட்டு இருக்கேன். சரி. என்ன ஆக முள்ளு வருடும் போல பலாப்பழம் பாக்குறதுக்கு முள்ளு முள்ளா இருக்கும், உள்ள கிழிச்சு பார்த்தோம்னா உள்ள உள்ள கனிகள் சுளைகள் இனிப்பா இருக்கும். அதையும் தின்னி இல்ல, என்ன எதை தின்னு? பலாக்கனியை தின்னீங்களா? நீங்க கையில கொண்டு கொடுத்த வரை நான் சாப்பிட்ட வரையில நீங்க சொல்றீங்க. இல்லம்மா, பலாக்கனி நீங்க வந்து சாப்பிட்டுருக்கீங்க, அதுவும் இனிப்பா இருக்கும். அது ஒரு இனிமையான சொல். முள்ளு வருடம் போல அந்த பலாக்கனி எப்படி இனிமையாக இருக்குமோ அது போல உங்களுடைய வாழ்க்கை அமையும். நீங்க என்ன சொன்னீங்க? வேறு விறகும் போல அப்படின்னு. மூணாவது வேறு விறகும் போலன்னா கரும்பு பாத்திருக்கீங்களா? பாக்குறதுக்கு விறகு போல இருக்கும், அடியில வேற இருக்கும், கடிச்சு சாப்பிட்டா இனிக்கும். அதே நின்றுக்கு அப்பெல்லாம் இனிச்சுச்சு, இப்ப நான் சொல்லையில கசக்குதான் உங்களுக்கு. ஏன் சுவாமி என்ன கசக்குதா இன்னைக்குதானே கேட்டுட்டு இருக்கீங்க? கேக்குறேமா? அப்ப அந்த கரும்பு போல உங்களுடைய வாழ்க்கை இனிமையா இருக்கணும். சொன்னதுக்கு அர்த்தத்தை கேட்டா அதை சொல்லுங்க சாமி. இன்னைக்குதா கசக்குதா இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க. நாலாவது முக்கியமான ஒண்ணு சொன்னேன், மாசம் 10 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு. மாசம் 10 பெற்று பெருவாழ்வு, 10 பெற்று பெருவாழ்வு வாழணுமா? மாசம் 10 பெற்றுனா உங்களுக்கு என்ன கர்மமா வாழணும்? இருங்க, என்னை பார்த்தா எனக்கு கல்யாணம் ஆன மாதிரி தெரியுதா? இல்ல இருங்க, இப்ப அவங்கள கேளுங்க. ஏங்க என்னை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி தெரியுதா? நான் இப்பதான் சொன்னேன், நான் சின்ன பிள்ளை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன்னு சொன்னேன். நீங்க எனக்கு அப்பா மாதிரி சொன்னேன். இந்த இடத்துக்கு நீங்க எனக்கு அப்பா, இந்த இடத்துக்கு நான் வந்து சின்ன பிள்ளை. இப்ப நீங்க வந்து என்னை பார்த்தோன்னே என்ன வந்து பெருவாள் வாழ்னு சொல்றீங்க? பார்த்த பிள்ளை வைக்கிற மாதிரி இருக்கா? கல்யாணம் ஆன மாதிரி இருக்கா? ஏமா இருமா வரேன். மாசம் 10 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு இதுக்கு விளக்கம் நீ கேளு. இதுக்கு விளக்கம் கேட்டா நீ ஒரு சரியான வள்ளின்னு அர்த்தம். இருங்க சாமி, விளக்கம் கேளு. இருங்க, விளக்கம் கேட்கறதுக்கு முன்னாடி நீ 10 பிள்ளை பெற்று பெருவாள் வாழணும்னா கல்யாணம் ஆனதுனே நான் 10 பிள்ளை வைக்க முடியும்? எல்லாம் கவனிச்சுக்கிட்டு கல்யாணம் ஆகல, அதுக்குள்ள நீங்க என்ன சொல்றீங்க? இருக்காங்க. நான் இப்ப என்ன சொன்னேன்? இருங்க, எல்லாரும் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. மாசம் 10 பெற்று பெருவாள் இப்ப நீங்க சொல்லலையா இன்னைக்குதா கசக்குதான்னு என்ன கேட்டீங்கல்ல? இப்ப நான் ஏதாவது உங்களுக்கு சொன்னேனா? சேர்த்து சொல்லக்கூடாது. மா சம்பத்தின்னு பிரித்து சொல்லு. மா என்றால் மகாலட்சுமி, சம்பத்து என்றால் செல்வங்கள். மகாலட்சுமியினுடைய அனைத்து செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துனேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப இது தப்பு கிடையாது. இது முன்னாடி சொல்லியிருந்தா ஏன் நான் தப்புன்னு சொல்றேன்? சரியா தான் சொன்னீங்க, முறையா சொன்னீங்க. உங்களை எதுக்காக ஒப்பிட்டு சொன்னேன்? இலையும் இறகும் போல. அதுக்கு விளக்குங்க. இருக்குது சொல்லுவோம்ல, இலையும் இறகும் போல. உங்களை பார்த்தா அப்பா மாதிரி, கொடியும் காலும் போல. அப்படி அது இருக்கிற வளத்துக்கு சரியா இருக்கும், கொடியும் காலும் போல. ஆமா, அது மூக்க பாருங்க இருக்குதுல்ல, சிகப்பு கலரு, அது பாருங்க அந்த மூக்கும் பழமும் போல. அப்படின்னா எதுக்கு ஒப்பிட்டு சொல்றேன்? கோவப்பழத்துக்கு ஒப்பிட்டு சொல்றேன். மூக்கும் பழம். அந்த கோவப்பழத்தை பார்த்திருக்கீங்களா? பழம் நீங்க பழம் பார்த்திருக்கீங்களா? இல்லங்க, இல்ல அவர் பழம் பார்த்தவர். இங்க பாருங்க, இந்த கொடியில எல்லாம் ஓடி இருக்குமே, நம்ம ஊர்ல கூட ஓடி இருக்கும்ல இந்த ஓட. ஆமா ஆமா, ஓட பக்கத்துல. உங்களை தான் கேக்குறீங்க. ஓட பக்கத்துல இந்த ஓடையெல்லாம் பாருங்க, நீரோட எல்லாம் இந்த பாருங்க. இந்த நான் நிறைய ஓடையில பார்த்திருக்கேன். இந்த மரம் செடியில எல்லாம் பாருங்க, இந்த கொடி ஓடி இருக்கும், கோவ செடின்னு சொல்லுவாங்க. அதுல பாருங்க இந்த கோவப்பழம் அப்படி பழுத்து அப்படி கலரா இருக்கும் பாருங்க, சிகப்பு கலர். இந்த பச்சைக்கிளியும் அந்த மூக்கு இருக்குல்ல, பச்சைக்கிளி மூக்கு இருக்குல்லங்க, அந்த மூக்கும் அந்த பழமும் ஒரே மாதிரி இருக்கு. அது மாதிரி இருக்குதுங்க உங்க முகத்தை பார்த்தானே. அதுக்கு ஒப்பிட்டு சொன்னேன். இலை இறங்கும் போலனா பச்சை நிறத்துக்கு ஒப்பிட்டு நான் சொன்னேன். கொடியும் காலும் போலனா அந்த கொடி இருக்குது பாருங்க, அந்த பச்சைக்கிளி கால்களும் அந்த கொடி இருக்குதுல, அந்த கொடியும் ஒரே மாதிரி. அது மாதிரி நீங்க ஒரே மாதிரி இருக்கீங்க. அதனாலதான் உங்களை ஒப்பிட்டு சொன்னேன். நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஒரு விஷயம், இப்ப நீங்க ஒரு பெண்ணு, சரி, நாரதர் நானே ஒரு வள்ளியை பார்த்து வர்ணிக்கலாம். உங்க முகம் அப்படி இருக்கு, அழகா இருக்கு, இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லி வர்ணிக்கலாம் உங்களை. சரி, ஆனா என்னைய பார்த்து ஒரு நாரதர் சாமிக்கு சமானம், என்னை பார்த்து என் மூஞ்சி கோவப்பட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? இருங்க சாமி, நீங்க சாமிக்கு ஒப்பிட்டு உங்களை பாக்குறேன் நானு. என்ன சொல்லலாம்? தப்பா சொல்லலையே. சொல்லலாமா? நீ நான் வந்து பெருமைப்படுத்தி தானே சொல்றேன். சொல்லலாம். ஏன் அப்படின்னா நீ என்ன சொன்ன? நான் உனக்கு அப்பா மாதிரி சொல்லலாம். அப்பா புள்ள சொல்லலாம்ல? சொல்லலாமே. நல்ல அப்பா, நல்ல புள்ள. அப்பா வந்து பிள்ளைய பார்த்து சொல்லும்போது ஒரு பிள்ளை வந்து அப்பா நீங்க அப்படி இருக்கீங்கப்பா, நீங்க அழகா இருக்கீங்கப்பா அப்படின்னு ஒரு பிள்ளை வந்து சொல்றது இல்லையா? நல்ல குடும்பம் பாருங்க. பிள்ளை சொன்னே அப்பாவுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அடடா, நம்ம பிள்ளை எவ்வளவு பெருமையா சொல்லுது பாரு. நான் கேட்டதுக்கான இருங்க சாமி, இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, பெரியவர். உங்களை சில விஷயம் நான் கேட்டுக்கலாம் நினைக்கிறேன். கேட்டா தெரியும் நினைக்கிறேன், சொல்லுவீங்க நினைக்கிறேன். பதில் வருமா? கேட்கலாமா? வண்டி வெளிக்கர் கண்டுமொழின்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கும் கேட்பேன், கேள்வி கேட்பேன் சாமி. நீங்க சொல்லித்தான் ஆகணும். நீ எப்படி ஆளு? இருங்க, முருகன் வந்தா வரட்டும், பொறுமையா வரட்டும். நான் விவரம் கேட்டுட்டேன். நான் விட மாட்டேன். 4 மணிக்கு அவரை வந்து பிரம்மமுகூர்த்தம் முடிக்கலாம் நினைச்சிட்டு இருக்காரு. விட மாட்டேன். விடுந்தாலும் 7 மணி ஆனாலும் சரி, 8 மணி ஆனாலும் சரி. எதுக்கு அப்படி சொன்ன? விவரம் கேளுங்க சாமி அப்படி நீ சொன்னீங்க. எதுக்கு சொன்ன? விவரம் கேட்டேன், பதில மட்டும் சொல்லு.
இருங்க சாமி, நான் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவேன்ல சில சரி, விஷயம். நான் உங்களை கேட்டு என்ன கேக்குற? அதாவது எந்த ஊர்ல செருப்பை வச்சு கோயில அபிஷேகம் பண்றாங்க? செருப்பு வச்சு அபிஷேகம் பண்றாங்களா? இல்லங்க சாமி எந்த ஊர்ல செருப்பு வச்சு அபிஷேகம் பண்றாங்க? எந்த ஊர்ல செருப்பை வச்சு சாமி கும்பிடுறாங்க? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க என்ன என்கிட்ட கேக்குறீங்க? உங்க ஊர்ல கும்பிடுறாங்களா? எங்க ஊர்லயா? ஒரு ஊர்ல இருக்கு சாமி, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கோயிலை பத்தி நீங்க பேசுறீங்களா? அப்ப அதே கோயில் செருப்பை வச்சு கும்பிடுறாங்கல்ல, ஆமா. அதே கோயில அபிஷேகம்லாம் பண்ணுவாங்களா? அபிஷேகமா? அபிஷேகங்கள் பால அபிஷேகம்லாம் பண்ணுவாங்களா? பால அபிஷேகம் பண்ணுவாங்களே. பண்ணுவாங்கல்ல. ஆ, அப்ப ஒரு 3 கோயில்ல ஆ. பால அபிஷேகம் பண்ண மாட்டாங்களா? சரி, அது எந்தெந்த கோயில்ல? என்னம்மா என்னட்ட திரும்புறீங்க? நான் உங்களே கேக்குறேன், நீங்க என்னட்ட கேக்குறீங்களா? நல்லாவே பாத்துக்கங்க. பாலாபிஷேகம் பண்ணாத கோயில் எதுன்னு என்ன கேக்குறீங்க? அப்படித்தானே? இருங்க, நான் சொல்லுவேன். நான் சொன்னதுக்கு நீங்க முதல்ல சொல்லுங்க. எந்த ஊர்ல செஞ்சாங்க நீங்க சொல்லுங்க. இப்படி கட்டாயப்படுத்தினா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லங்க, எந்த ஒரு கோயில்ல அப்படி வந்து சாமி கும்பிட்டாங்க செருப்பு வச்சு? இப்படி கட்டாயப்படுத்திதான் அது உன்கிட்ட நீ இப்படி கட்டாயப்படுத்தினா அந்த பதில சொல்லணும் அவர் ரொம்ப அவசியமே கிடையாது. இப்ப நான் சொல்ல அவசியம் இருக்கா? இப்ப நீங்க கேட்டது நான் சொல்ல அவசியம் இருக்கா? ஓசாமி ஒண்ணு மாதிரி இருங்க, சும்மா நிறுத்துங்க. நீங்க அவங்க பேச்ச நிறுத்துங்க. இப்ப நீ கதை பாட்டு பாடுறியா இல்ல நானா கதை பாட்டை தொட்டு கதையை முடிக்குவா? என்ன கதை பாட்டை பாடுறியா இல்ல நானே கதையை முடிக்குவா? ஆமா, பாடு. கதையோட இருங்க. வண்டவெளிக்கார் கண்ணுமணின்னு சொல்லிருக்கீங்க. எதுக்காக சொன்னீங்க, என்ன காரணத்துக்காண்டி சொன்னீங்கிறது இருந்தாலும் கூட இருக்கு. ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞானநிலை 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 தான் உணர்ந்த சுவாமி, ஞானமலை நாடியமார் பூமி. அப்படியே இருக்குமா? நான் வண்டவெளி கற்கண்டமல்லி மாதை அப்படின்னு பாடினேன். என்ன காரணத்துக்காக பாடுனீங்க? எதுக்கு பாடுனீங்க? என்னை பார்த்தா வண்டு மாதிரி தெரியுதா? அப்படி கேட்டுக்கலாமே. என்னை பார்த்தா வண்டு இருங்க சாமி, கேட்போம்ல. இருமா. நீங்க முதல்ல சொன்னதுக்காக தான், நீங்க என்னை வாழ்த்தும் போது கண்ணு முன்னும் கரடு முரடான சொன்ன வார்த்தைக்காக தான் நான் அந்த வார்த்தையை கேட்டேன். இப்ப நீங்க வந்து என்னை வாழ்த்துறதுக்காண்டி தான் நான் அந்த வார்த்தையை கேட்டேன். நீங்க இப்ப என்ன கேட்டீங்கல்ல, வண்டவெளிக்கார் கண்ணுமொழி மாதை, ஆமா, அதுக்காக தான் இப்ப நான் சொல்லியிருக்கேன். இப்படி நீ கேட்டிருக்கணும். நீங்க எதுக்காக என்னை பார்த்து வண்டு கூப்பிட்டு சொன்னீங்க? அதை நீ கேட்கணும். முதல்ல இருங்க, என்ன எடுத்தோன்னே நான் அதை முதல்ல சொல்லிட்டு தானே அப்புறம் எதுக்கு வர முடியும்? இருமா, இந்த வார்த்தை நீ சொல்றதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை நீ போட்ட? வண்டவெளி கற்கண்டமல்லி மாதை. இதுக்கு அர்த்தம் இருக்கு, இருந்தாலும் கூட அது இருக்கட்டும் அப்படின்னு போறீங்கன்னா பூசி மொழுவுறீங்களா நீங்க? என்னதை நான் பூசி போடுவேனேப்பா? என்னதை பூசி அது போடுவேன்? விளக்கம் கேளு. நான் சொல்றேன். வண்டவெளி கற்கண்டமல்லி மாதை அப்படின்னா நீங்க தானே சொன்னீங்க. சொல்லுங்கப்பா. இருவாரு சொல்றேன். வண்டு அப்படின்னா என்னமா? வண்டுனா என்ன? வண்டுனா வண்டுதான் சுவாமி. வண்டுனா பறக்கிறவன்டா? இல்லங்க, என்ன அப்புறம் பறக்கிற வண்டுதான் வந்து கருவண்டாமா? இல்ல, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? என்ன கருவண்டு மாதிரி தெரியுதா? அப்படி சொன்னா அது வேற ஆள்கிட்ட வச்சுக்கோங்க அப்படி சாமி, சொல்லக்கூடாது. வேற ஆள்கிட்ட வச்சுக்கோங்க. அப்படி என்ன சொல்லக்கூடாது. நீயா முந்திர பறக்கக்கூடிய வண்டு இல்ல. வண்டு என்றால் வெண்மை நிறமாக பள்ளி சென்று மின்னக்கூடிய ஒரு சங்குன்னு அர்த்தம். சங்கா? இருங்க இருங்க. வண்டு என்றால் பள்ளி சென்று மின்னக்கூடிய சங்குன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சது வண்டுதான். ஆனா நீங்க நீங்க சொன்னாதானே தெரியுது. கடலுக்கு அடியில இருக்கும் பாருங்க, ஆமா, அது போன்ற ஒரு சங்கு. அந்த சங்கு எப்படி பளிச்சுன்னு மின்னும், அது போல உங்களுடைய விழிகள் வந்து மின்னுது. அது போல வண்டு விழி கற்கண்டமல்லி மாதை. கற்கண்டமல்லினா கற்கண்டு போல இனிமையாக தமிழ் மொழியை பேசக்கூடிய பெண்ணு என்னுடைய வெள்ளையா இருக்கும், இந்த சங்கு வெள்ளையா இருக்கும். அதுக்காக என்னை பார்த்தோன்னே, என்னோட கண்ணை பார்த்தோன்னே நீங்க ஒப்படி சொல்றீங்களா? ஆமா, அப்படி சொல்லுங்க. நீங்க எதுக்காக ஒப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. கேட்டதுக்கு என்னை பார்த்தோன்னே வண்டவெளி நானு இதே நம்மளை பார்த்தோன்னே வண்டு மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன். நீங்க கேட்டதுக்கு பதில் வந்துருச்சாக. கந்தமலைக்கு இந்த முறை மாதே 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 கந்தமலைக்கு இந்த முறை மாதே 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 கந்தமலைக்கு இந்த முறை மாதே மாதே அப்படியா? தன்னை பெயர் நம்பி என்பார் சுவாமி, தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி, தாய் நங்கை மோகினியார் சுவாமி. தந்தை பெயர் நம்பிராஜன், தாய் நங்கை மோகினியார், என்னன் பெயர் வள்ளி, எனது அண்ணன் 7 பேர்கள். சிற்றூரை பரிபாலனை செய்யக்கூடிய நம்பிராஜனின் தவப்பதவி வள்ளி. வள்ளி என்ற பெயரோட காரணங்கள் இருந்தாலும் கூட இப்ப நீங்க ஒரு பெண் தானே? ஏன் என்ன
சந்தேகமா இருக்கா? இல்லம்மா, பெண் தானேன்னு கேட்டா என்னை பார்த்தா என்ன சந்தேகமா இருக்கா? நீங்க வந்து ஒரு பெண். நீங்க ஒரு பெரிய மனுஷன். இருங்க சாமி, நீங்க ஒரு பெரிய மனுஷன் என்னை பார்த்து நீ பெண் தானேன்னு கேட்டா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீ பெண்ணுனா பெண்ணுன்னு சொல்லுமா. நீ பெண்ணுமா. நான் என்ன ஆமான்னு சொல்லு. பாருங்க, உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேச மாட்டேன். மாத்தி பேச மாட்டேன். என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? வந்ததுல இருந்து பிரச்சனை பண்ணி வந்திருக்காரா? நீங்க சொல்லுங்க. ஏதோ அவளுக்கு கொஞ்சம் சந்தேகமா தெரியுது. கேட்கிற விதம் இருக்கு. என்னம்மா நீ எந்த ஊருமா, எப்படிமா இருக்க, உங்க அப்பா பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்ன கேட்டு போயிருக்கலாம்ல. நீங்க சொல்றதெல்லாம் சொல்லுவீங்க, நாங்க திருப்பி கேட்டோம்னா அதை ஏமா கேட்டுன்னு கேட்பீங்க. எதுக்கு அந்த வார்த்தையை சொல்றீங்க? ஒரு பிடிச்சு விடுமா. என்னை பார்த்தா பெண்ணு மாதிரி தெரியலையா? சந்தேகமா இருக்கா உங்களுக்கு? பிடிச்சு விடுமா. நீ ஒரு பெண் தான். நீ ஒரு பெண்ணுமா. சரி, இப்ப உங்கள்ட்ட நான் வயசு கேட்கலாமா? சரி, ஏமா எல்லாம் எந்திரிச்சு போறீங்க? ஆத்தா ஏத்தா வருவீங்க, போவீங்க, அப்புறம் வருவீங்க. இல்ல, ஒரு சின்ன சந்தேகம். இப்படி தூங்கிக்கிட்டு இருக்காங்களே, இவளுக்கு எல்லாம் என்ன வந்துச்சு? ஒரு கல்யாண வீட்டுல போயிட்டு உள்ள தூங்குவாங்களா? இது ஒரு கல்யாண வீடு தானே. காலையில முருகனுக்கும் 4 மணிக்கு முருகனுக்கு எனக்கும் கல்யாணம் இருக்கு. மாலையை மாத்தணும், நீங்க கல்யாணத்தை பார்க்கணும். நீங்க பாட்டுல போய்கிட்டு இருந்தா எப்படிதான்? சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? சரி, ஆக பருவ அடைஞ்சிட்டீங்களா நீங்க? என்ன சாமி இப்படி திடீர்னு கேக்குறீங்க? ஆமாமா. ஒரு பெண்ணுக்கு உள்ள பருவம் 7 பருவம். பேதை, பெரும்பை, மங்கை, மடனை, அறிவை, தெருவை, பேரிளம்பை. அதற்கு இடைப்பட்ட பருவமான யோதி பருவம் நீங்க அடைஞ்சிருக்கிறது. யுவதி பருவம். எனக்கு தெரிஞ்சது 7 பருவம். அப்ப நீங்க வந்து பருவம் அடைஞ்சிருக்கீங்க. சரி, கல்யாணம் ஆயிருச்சாமா? பத்தியா மறுபடியும் அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. நான் கேட்டா இங்க பதில் சொல்லுமா? நீங்க எல்லாம் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீங்க எல்லாம் பெரிய மனுஷனா? நீங்க எல்லாம் ஒரு சாமியாரா? ஒரு சின்ன பிள்ளை பார்த்து கேட்கற கேள்வி அது? இப்பதான் சொன்னேன், என்னை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி தெரியுதாங்க. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறீங்க. என்ன அர்த்தத்துல கேக்குறீங்க நீங்க? கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி சாமி தெரியுது? இல்லம்மா, உனக்கு கல்யாணம் ஆகல. வளர்ந்துட்டீங்களான்னு கேக்குறீங்க, நீ பெண் தானான்னு கேக்குறீங்க, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறீங்க. ஏமா, நான் ஏன் கேக்குறேன் அப்படின்னா, இம்புட்டு அழகா இருக்கீல, இம்புட்டு அழக பாத்துட்டு எவனா சும்மா இருப்பாங்களா? என்ன மட்டும் கல்யாணம் பண்ணி தூக்கிட்டு போயிருக்க மாட்டாங்க. அதனால நான் கேக்குறேன். இம்புட்டு அழகா இருக்கேன்னு பேசாம சும்மா இருப்பாங்களா? அந்த மனுஷன் பாத்துக்கிட்டு இருக்கிற ஆறுமுகம் அவர் பாத்துட்டு தான் இருக்காரு. இன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்துக்கிட்டு தான் இருப்பாரு. ஆக உங்களுக்கு கல்யாணம் ஆகலைங்கிறீங்க. அவருக்கு கல்யாணம் ஆகல சாமி. 3 வாட்டி உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. உங்களுக்கு தெரியுமா? 3 வாட்டி கல்யாணம் ஆயிருக்கு. சரியான வம்பு. இந்த நாரதர் சரியான வம்புக்காரன் எனக்கு தெரியும். 3 தடவை வந்து கப்பல்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணப்பலையோ அப்பவே எனக்கு தெரியும். இந்த சாமியா இருந்து லேசப்பட்டவர் இல்ல. நான் உள்ள கேட்டுதான் இருந்தேன். உனக்கு இருக்கு தெரியும், நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இருங்க, கல்யாணம் ஆகுது ஆகல, நான் கேட்ட கேள்வி இருக்கு, முதல்ல அது பதில சொல்லுங்க. இல்லன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போங்க. நீ கேள்வி கேட்டிருக்க, தெரியலன்னு அவன் சொல்லுவனா? நீங்க தெரிஞ்சதா நேரம் சொல்லிருப்பீங்கல்ல. அப்படியா? நான் கேட்ட கேள்வி இருக்குல்ல, எந்த ஊர்ல செருப்பு வச்சு சாமி கும்பிட்டாங்க நான் கேட்டேன்ல, நீங்க இன்னைக்கு சொல்லிருக்கீங்களா? நீங்க என்ன எல்லா இடத்தையும் கொண்டாந்து அதை சொன்னேன் இதை சொன்ன கொண்டாந்து விட்டா நாங்க கேட்டு போமா? இல்ல மறந்துருவோமா கேட்ட கேள்விய? பதில சொல்லுங்க, இல்ல தெரியலன்னு உள்ள போங்க. கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல அப்படின்னா உங்களை என்ன பண்ணலாம்? யாரு நீங்க கேட்ட கேள்விக்கா? இருங்க சாமி, நான் கேட்டதுக்கு நீங்க சொல்லுங்க, நீங்க கேட்டதுக்கு நாங்க சொல்லுவோம்ல. சொல்ல விட்டாதான் என்னால சொல்ல முடியும். சரியா? என்ன கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க? சொல்லுங்க. செருப்பை காணிக்க வச்சு படிக்கிறாங்க. எங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல படிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கோயில். தமிழ்நாட்டுல தான் படிக்கிறாங்களா? ஆமா. உங்களுக்கு தெரியுமா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தான் கேக்குறேன். நம்ம தமிழ்நாட்டுலனா நம்ம தமிழ்நாட்டுல தானே இருக்கோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு என்னமோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நாட்டுல இல்லன்னு தோணுது. ஒருவேளை வெளிநாட்டுல இருக்குமோ? இங்க பாருங்க, இந்த தமிழ்நாடு இந்த மாநிலத்துல கரூர் மாவட்டம் இருக்கு பாத்தீங்களா? கரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய தாந்தோன்றிமலை அப்படின்ற மலையில இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்ல செருப்பை காணிக்க வச்சு படிக்கிறாங்க. ஆனா கோயிலுக்கு உள்ள செருப்பை வச்சு படிக்க மாட்டாங்க. படிக்கட்டுல வச்சு படைப்பாங்க. அது எத்தனை செருப்பு? இது சோடி செருப்பை வாங்கிட்டு போய் வைக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் செருப்பு இருக்கா, அதை கொண்டு போய் வச்சுட்டு வந்துருவாங்க. ஒரு பக்கம் செருப்பு மட்டும். இன்னொரு மனுஷன் இன்னொரு பக்கம் செருப்பை வேண்டுதல் ஏத்து இப்படி வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னா, 2 செருப்பு ஒன்னா ஆயிருச்சு அப்படின்னா, ஒரே ஜோடி ஆயிருச்சு அப்படின்னா 2 பேரும் நினைச்ச காரியமும் நிறைவேறும் அப்படின்ற ஐதீகத்தின் காரணமாக செருப்பை காணிக்க வைக்கிறாங்க. அது வந்து ஐதீகத்துக்கு
கண்ணி வைக்கிறது அந்த செப்பல். இது பதிலு. ஒண்ணு மட்டும் தான் வைப்பாங்க, 2 வைக்க மாட்டாங்க. இது வந்து உங்க வாயில வந்து கேட்கறதுக்காண்டி தான் நான் இதை வந்து வெளியூர்ல இருக்குன்னு சொன்னேன். தமிழ்நாட்டுல இல்லைங்கிறது நான் உங்களுக்கு தெரியும்ல. தெரியாம ஒரு விஷயத்தை கேட்போமா? சூப்பர் சூப்பர். அங்க நான் ஒரு கேள்வி கேட்டேன். பாலாபிஷேகமே பண்ணாத கோயில் 3 கோயில், உங்களால முடிஞ்சா ஒரு கோயில் மட்டும் சொல்லி கொடுங்க, மீதி நான் சொல்லிக்கிறேன். தெரிஞ்சா அந்த ஒன்னையாச்சும் சொல்லுங்க. 3 பேரை எனக்கு கல்யாணம் ஆச்சான்னு கேட்டீங்க. ஆமா, வாங்க விஷயத்துக்கு வாங்க. யாரு அதானே இல்ல கேட்கணுமா இல்லையா? அப்படியே இருங்க, நான் என்ன தெரியலன்னு சொன்னா வருவோம்ல. நீங்க சொன்னீங்கல்ல எனக்கு 3 கல்யாணம் ஆச்சுன்னு, சொல்லுங்க அதை. எனக்கு தெரியாம 3 கல்யாணம் எப்ப ஆச்சு? எனக்கே தெரியாம 3 கல்யாணம் ஆயிருக்குதுன்னா அப்போ இருங்க, நீங்க தூங்கல. நான் உள்ள தூங்குற ஆளு கிடையாதுங்க. தூங்குற மாதிரி இருந்தா நான் பேசுறதா நான் கேட்டு இப்ப சொல்லவடா? பாருங்க, உங்களை தான் பார்த்து சொல்றேன். சொல்லுங்க. கேட்ட கேள்விக்கு பதில கொடுத்துட்டு நீங்க வாங்கிங்க, கொடுத்துட்டு வாங்கிங்க. என்ன பதில் சொல்லணும் உங்களுக்கு? என்ன தெரியும் நினைக்கிறீங்க? நீ என்னமா கேள்வி கேட்ட? இருமா, இப்ப என்ன தப்பு இருக்கு? உனக்கு கல்யாணம் 3 வாட்டி ஆயிருக்கு அப்படின்னு நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு 3 வாட்டி கல்யாணம் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யோசிச்சு பார்த்துட்டேன். எனக்கு கல்யாணம் இன்ன வரைக்கும் ஆகல. இப்ப நான் பருவத்துல தான் இருக்கேன். பருவத்துல எத்தனை பருவம் நீங்க கேட்டீங்கல்ல, இப்ப கல்யாண பருவத்துல இருக்கேன். நல்லா சிந்திக்கணும். இருங்க, நான் இருங்க. என்னை பார்த்தா கல்யாணம் அந்த மாதிரி தெரியுதா? ஆனா ஒரு பொம்பளை பிள்ளைய கூட விட மாட்டேங்கிற வண்டியில வரும் பொழுது. ஐயோ தாங்க முடியல. ஒரு அவர் எத்தனை மணிக்கு வந்தாரு? 3 மணிக்கெல்லாம் போன் எடுத்துட்டாரு. அங்க இருந்து வந்தோடனே அலையெல்லாம் இந்த பக்கம் கண்டுபிடிக்கிறப்பல அவரு படுற பாடு, ஏஜென்ட் படுற பாடு இருக்குது வந்து சேர்றதுக்குள்ள. இப்படி இந்த மாதிரி படுத்தாதீங்க. இன்னைக்கு தேதி என்ன? சரியான தேதி. அங்க இங்கே ஆளை புடிச்சு கொண்டு எடுத்து கொண்டு போட்டுருக்காப்ல. நீ எல்லாம் அவளை தவிட வந்து ரோட்ல அழுதுகிட்டு இருக்க. எப்படா எங்கடா எந்த பொம்பளை படம் வருது, எங்க பசி எடுத்துன்னு பாத்துட்டு இருக்கீங்க? அப்படி போடு. இனிமே ஏன் அங்க இருந்து சொல்லி விட்டேன் சொல்லுங்க. இருமா, இன்னுமே நீங்க வந்து நாரதல் போட்டுருங்க. இந்த பிள்ளை என்கிட்ட அதிகமா பேச மாட்டேங்குது, உங்கள்ட்ட அதிகமா. நீங்க தப்பா நினைக்க கூடாது. என்ன கல்யாணம் ஆயிடுச்சு என்ன சொன்னேன் கேட்டிருக்க? பதில மட்டும் வாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு காரணம் இல்லாம நான் சொல்லுவேனா? ஏன் அப்படின்னா இந்த ஊர்கள்ல என்னென்ன சுபகாரியம் நடத்துறாங்களோ அது பூரா கல்யாணம் தான். ஏன் அப்படின்னா ஒரு குழந்தையாகப்பட்டது பிறக்குது அப்படின்னா 30ஆம் நாள்ல பண்ணுவாங்க புண்ணிய வாகனம். பேரு வந்து முதல்ல வைப்பாங்க பாத்தீங்களா, பேர் சுட்டும் விழா. அதுவும் கூட ஒரு கல்யாணம் தான். ஆக உங்களுக்கு வந்து பேர் வச்சாச்சு, புண்ணிய வாகனம் முடிஞ்சிருச்சு. முத கல்யாணம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. 2வது கல்யாணம் ஒண்ணு இருக்கு. ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, காதுல காதல் அணிகளை குத்தி தோடு குத்தி காதணி விழான்னு சொல்லி ஒரு விழா நடத்துவாங்க பாத்தீங்களா, காது குத்து விழா. அதுவும் ஒரு வகையான கல்யாணம். அப்ப நீங்க காதுல தோடு குத்தி இருக்கீங்க. காதணி விழா முடிஞ்சிருச்சு. 2வது கல்யாணம் முடிஞ்சிருச்சு. 3வது ஒரு கல்யாணம் இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை பருவம் உடைஞ்சதுக்கு அப்புறம் பூப்பு நீராட்டு விழா சடங்கு சுத்துவாங்கல்ல, பூப்பு நீராட்டு விழான்னு ஒரு விழா நடத்துவாங்க. அந்த பூப்பு நீராட்டு விழா நடத்துவது கூட ஒரு கல்யாணம். அப்ப நீங்க வந்து பருவம் அடைஞ்சிட்டீங்க, உங்களுக்கு அந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இதுல சொன்ன உங்களுக்கு 3 கல்யாணம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு. அப்ப 3 கல்யாணம் முடிஞ்சிருக்குல்ல, இது எனக்கு பத்தல. 4வதா உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்களை பார்த்து சொல்ற மாதிரி. அட ஏமா இவ்வளவு ஆசை இருங்க, ஏன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்க என்ன பார்த்து கேக்குறீங்க? இருமா, நான் என்ன பண்ணிக்கிறேன்? என்ன அப்பா மாதிரி இருக்கீங்க, நீங்க இந்த வார்த்தையை சொல்லலாமா? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீங்க என்ன பார்த்து கேட்கலாமா? கேட்கலாமா சாமி? கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? நீ என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? நான் உனக்கு அப்பா மாதிரின்னு. அப்ப கேட்க கூடாதா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல வந்தேன். ஏன் சாமி இதை நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லலாம் பரவாயில்ல. கல்யாணம் உனக்கு அப்படின்னா நீ எப்போதாவா இருக்கிற சாமிநாதன், நான் உன்ன மாதிரி இல்ல. பலவழி பேசிக்கிட்டு இருக்கலாம். சரி, ஆக உங்களுக்காக ஒரு புருஷன் பார்த்து வந்திருக்கேன். என்னது புருஷன் பார்த்து வந்திருக்கீங்க? புருஷன் நீங்க அப்பா மாதிரி சொன்னோன்னே நான் நினைச்சேன், என்ன சாமி அழகா இருப்பாரா, நல்லவரா, வல்லவரா, எப்படி இருப்பாரு, என்ன மாதிரி இருப்பாரு சொல்லுங்க. அவ்வளவு பேரு தானே. நல்லதுக்கு சொல்வேடம்மா, நாரதனே நம்பிடம்மா. நல்லதுக்கு சொல்வேடம்மா, நாரதனே நம்பிடம்மா. கள்ளமில்ல முருகன் தானம்மா, அம்மா கள்ளமில்ல முருகன்
முருகன் தானம்மா இப்பேற்பட்ட அந்த வீரமுத்து குமரன் தெரியுமா? தெரியாது. அவர்தான் உங்களுக்கு மாப்பிள்ளை. வேணும்னே உங்களுக்கு இருப்பாரு போல. ஆக அல்ல பகலும் இந்த கேட்க முடியலன்னா கோயில்ல உள்ள நான் இப்ப கேட்க முடியாது சொன்னா நீங்க உள்ள போயிருக்கீங்க. கேட்க முடியாதுன்னு சொல்லிடுறீங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? முடியாதுன்னு அப்பா மாதிரி சொல்லிடுறீங்க. அப்பா மாதிரின்னு கொண்டு போய் எங்க கொண்டு போய் நுழைக்க பாக்குறீங்க? எங்க கொண்டு போய் நுழைக்க பாக்குறீங்க? ஏன் வேற ஊர்ல மாப்பிள்ளை இல்லையா? இந்த கூட்டத்துல இங்க இருக்கிற எல்லாரும் படுத்து கிடக்குறாங்க. ஒண்ணும் அப்படி தெரியல. யாரு இவரை நம்பி போய் இங்க பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு போறது கையில அழகுதான். அழகுன்றதுன்னா முகத்துல இருக்கா? மனசுல தானே இருக்கு. மனசுல இருக்கணும். மாப்பிள்ளைனா பார்த்தவனே கட்டிக்கிற மாதிரி ஆசைப்படணும். ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகாம இருக்கணும். இங்க கொண்டு போய் நுழைக்க பாக்குறீங்க. ரெண்டாம் தரமாவா? ஏற்கனவே இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? எதுக்கு இந்த வேலைன்னு கேக்குறேன். பிடிக்கலையா? என்னது பிடிக்கலையா? பார்த்தா பிடிக்கல பைத்தியம்மா திரியிற யாரு? நீங்க தான். என்னையே சொல்லமா உனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு கேட்கிறாரு சாமி. கேட்பாரு சாமியே சாமியே நல்லா இருக்கா? வேலையில் முறை இருக்கா? சாமியே சாமியே நல்லா இருக்கா? வேலையில் முறை இருக்கா? இருங்க சாமியே. ஏன்னா காலதாமதான் காரியத்துக்கு எடுக்கிறதுனால நீங்க சொன்னதுக்காக நான் இப்ப வந்து நான் பாடிட்டு இருக்கேன். என்ன அர்த்தத்துக்காக நீங்க வந்து எனக்கு ரெண்டாவது கொண்டு போய் முடிக்க பாக்குறீங்க? என் ஊர் வளத்துல மாப்பிள்ளை கிடைக்கலையா? உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? வேண்டாத வேலை எதுக்கு? அப்படி கிடையாதுமா. உங்க வீட்டுல பணியாரம் சுடுவீங்களா? உங்க வீட்டுல எல்லாம் கூட வந்தாங்க. நீங்க உங்க வீட்டுல பணியாரம் சுடுவீங்களா? பணியாரம் சுடுவீங்களான்னு கேட்டா அது என்னங்க அர்த்தம்? எல்லா வீட்லயுமே பணியாரம் சுடுவாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து எப்படா அட எருமா எருமா நீ ஆட்டினது ஞாட்டுக்கல்ல. இப்பெல்லாம் அப்படி இல்ல. இப்பெல்லாம் கரண்ட சுவிட்சை தட்டி விட்டா எல்லாம் வந்துடும். அப்ப அந்த பணியார சட்டி புதுசா போயிட்டு ஒரு கடையில வாங்கிட்டு வந்து மொதமா ஊத்தும் பொழுது வாட்டி சுடும்போது பணியாரம் நல்லா வருமா? நல்லா பழக்கி ரெண்டாவது வாட்டி ஊத்தி எடுக்கும் பொழுதுதான் அந்த பணியாரத்துக்கு ஒரு இனிப்பு வரும், சுவை வரும். அது போல அந்த பணியாரம் தான் நீங்க. பணியார சட்டி தான் அந்த முருகன். அதை எரியுது பாருங்க தீ, அது கொளுத்துறது இடையில போந்து கொளுத்துறது. அதனால எனக்கு மாப்பிள்ளை வேணும்னா என்னோட ராசி என்னோட ராசி நல்ல ராசி. என்னோட ராசி நல்ல ராசி. ஒரு பெரிய ராசி. உங்களோட ராசி உங்களுக்கு கெட்டி மேல கெட்டி வாசி. உங்களோட ராசி உங்களுக்கு கெட்டி மேல கெட்டி வாசி. என்னோட ராசி நல்ல ராசி. ஒரு பெரிய ராசி. என்னோட கல்யாணம் நடக்கணும்னா பெரியவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும். ஆனா நான் மட்டும்தான் அவருக்கு மனைவியா இருக்கணும் அப்படிங்கிற நினைப்புல இருந்துட்டாங்க. குட்டி கொண்டு போதுங்க. அது போகட்டும். ஆமா கொஞ்சம் உட்காருங்கம்மா. முருகன் இப்ப வர போறாரு. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இப்ப கிளம்புறீங்களே. முருகன் வர்றதெல்லாம் பாருங்க, ரொம்ப நல்லது. ஆமா அதனால கூட்டி கொடுப்பது சென்னை
சொல்வதை பாரு. மகிமையில்லாமை கூறு கந்தனை கெட்ட சம்மதம் நீ கூறு என்று நம் செட்டி நேரத்திற்குள் வழியாகி உனக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடத்தி பார்க்கவில்லை என்றால் என்னுடைய பெயர் நாதனும் இல்ல, ஆறுமையாக இருப்பது பிரபுத்தம் இல்ல, கையில வைத்திருப்பது சப்த வருகிறேன். நாராயணா அறிவம் நமோ. அது யாராச்சும் வேற விதத்துல போய் சொல்லுங்க. நீங்க சொன்னோடனே நாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறக்க அலையிறோமோ என்ன? உங்களை மாதிரி அலையிறேனா? இல்லம்மா, என்னைய கூட கட்டிக்கிற வாட பொண்ணு கட்டிக்க மாட்டேன். உங்களுக்கு இந்த ஆசை. இங்க பாருங்க, உங்களை கல்யாணம் பண்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் போராடிட்டு இருக்கேன். இவர் நம்ம என்ன அளவுக்கு நம்ம அவர்கிட்ட வந்து பேசுறோமோ, இவர் அந்த சூட்டோட சூட்டா போனாத்தேன் முருகனோட சூட்டை தணிக்க முடியும். அப்ப இவர் போய் சொன்னாதான் அவர் பறந்து வருவாரு. எதுல? மயில்ல பறந்து வருவாருங்க. அப்ப எவ்வளவு வேகமா வருவாரு பாத்துக்க. சூடு தணிக்க போகணும், அவர் வரணும். வரட்டு பாப்போம்.